ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா அன்பும் பொறுமையும் எளிமையும் கொண்ட ஆள்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட எனக்கே கோபம் வரும்படி நீ ஒரு விஷயத்தை செய்து விட்டாய் என் செல்லமே. நான் பலமுறை உன்கிட்ட சொன்னேன், ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துடுச்சுன்னா நீ மனசு சோர்ந்து போகாம மௌனமாக இருன்னு. ஆனால் நீ அப்படி செய்யாம தவறான வழியில போய் தேவையற்ற பேச்சுக்களை பேசியதால் இப்போ பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுகிறாயல்லவா? பல சமயங்கள்ல உனக்கு ஏதாவது குறையோ கவலையோ கஷ்டமோ கோபமோ எது வந்தாலும் நீ பொறுமையாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போது சில சூழ்நிலைகள் உனக்கு நீ எதிர்பாராத விதமாய் அமைஞ்சிட்டதால நீ கோவப்படுறதும் கத்துறதும் கவலைப்படுறதும் தேவையில்லாததுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் முழு கவனத்தையும் இப்போதாவது இந்த சாயப்பாவின் மீது திருப்பு. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை பாதியிலேயே விடணுன்ற அவசியம் இல்லை. பொறுமையா இருந்தாலே அந்த வேலையின் மூலமாகவே உன் வாழ்க்கையில நான் வெற்றியை கொடுப்பேன். கூடிய விரைவில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல செய்தி உன் செவிகள்ல வந்து சேரப்போகுது. நிச்சயமா உன்னை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ நினைக்கிற எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடப்போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. இனிமே உன் வீட்டில் சுபமங்கலகரமான நல்ல காரியங்கள் நடக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இன்றோடு முடிஞ்சு போய் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு வசந்த காலமாக அழகானதாக அற்புதமானதாக இருக்க போகுது. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இந்த முறையும் நான் சொல்றதை கேட்காம நீ இப்படியே தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீனா, என் வார்த்தைகளை மதிக்காம மறந்து கடந்து போய்கிட்டே இருந்தீனா, இனி யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்புறம் நானும் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு செல்லமே. வாழ்க்கையில எல்லாருக்கும் சோதனைகள் வரதான் செய்யும். உன் தாயின் வயிற்றில் நீ கருவாக உருவான போதே பல சோதனைகளை கடந்துதான் பிள்ளையாக பிறந்து இந்த உலகத்துல வந்து சேர்ந்த. அப்படி நீ கருவாய் இருக்கும்போதே காப்பாத்தின இந்த சாயப்பா இப்போது மனிதனாய் பிறந்து இந்த உலகத்தில் வாழும்போது உன்னை விட்டுடுவேனா என்ன? கண் இமை போல உன்னை நொடி பொழுதும் விடாம பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில எப்படி நான் கஷ்டங்களை கொடுப்பேன்னு நீ நினைக்கிற? இனி நடப்பவை அனைத்தும் கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே இருக்கும். உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை அழகாக நான் மாற்றி காட்டுறேன். உனக்கு துணையாகவும் துணிவாகவும் நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாக கொடுக்க போறேன். இன்னைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில வசதி இல்லாம பெருசா செல்வம் இல்லாம ஆடம்பரமா வாழாம ரொம்ப எளிமையா வாழ்க்கையை நீ வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை நிச்சயமாக மாறத்தான் போகுது. உன்னை ஏளனமாக உன்னை மதிக்காம உன்னை அலட்சியமா நினைச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை உயர வச்சு உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வருவேன். நீயும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் மாறி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். இதுவரைக்கும் நீ நிறைய சோதனைகளை அனுபவிச்சிட்ட. இப்போது எல்லா சோதனைகளும் சாதனைகளாக மாறப்போகுது என் செல்லமே. நீ கேட்ட வரத்தையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்ற போறேன். உனது கஷ்டங்கள் இனி படிப்படியாக குறைய போகுது. என்னிடம் ஆசை பெற்ற உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ எப்போதும் உன் வாழ்வில் நலமோடும் வளமோடும் செல்வ செழிப்போடும் வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது, நான் பெற்றெடுக்காத செல்வமாக நீ இருக்கும்போது, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துக்கிட்டே நான் இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் சரியாகாமல் விட்டு விடுவேனா என்ன? இப்போ நீ என்ன எதை நினைச்சு கவலைப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய வெற்றிக்கு வழிகாட்டத்தான் நான் இருக்கேன். என் மேல நம்பிக்கை வச்சவங்க யாரையும் நான் கைவிட்டதாக கதை கிடையாது. என்னை நம்பி ஏமாந்து போனவங்களும் யாருமே கிடையாது என் செல்லமே. அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான ஒன்றை மட்டும் நான் கைவிட்டுடுவேன்னா நீ பயப்படுற? இனிமேதான் உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமாக வாழ போற. உனக்கு பாதுகாப்பாக நானே இருக்க போறேன். நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே. உனக்கான பாதையை உருவாக்கி என் கரம் பிடித்து உன்னை வழி நடத்தி உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். உயிர் பிரியும் சூழ்நிலை வந்தாலும் இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. கடைசி நொடியில் கூட நான் அதிசயங்களை நிகழ்த்துவேன் என் செல்லமே. என்னை நம்பிய யாரையும் அவ்வளவு சுலபமாக நான் கைவிட மாட்டேன். இந்த உலகத்தில் உனக்கு எதிராக கண்ணில் தெரியக்கூடிய எதிரிகளை காட்டிலும் உன் கண்ணுக்கு தெரியாமல் நல்லவங்களைப் போல உன்கிட்ட பழகக்கூடிய துரோகிகள் தான் அதிகம். அதே போல உன் முகத்துக்கு முன்னால் உன்னை பாராட்டி பேசுகிற வார்த்தைகளை காட்டிலும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி செய்கிற விமர்சனங்கள் தான் அதிகம். எப்படி கெட்டது அதிகமாக இருக்கோ அதைவிட நல்லது உன் வாழ்க்கைக்கான அருளும் ஆசீர்வாதமும் நான் உனக்காக அதிகமாக கொடுத்து வச்சிருக்கேன். கண்டவங்க கண்டதை பேசினாலும் இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருக்கும்போது யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழப்போற. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு தித்திப்பா சந்தோஷமானதாக இருக்க போகுது. எல்லா சதிகளையும் தாண்டி விதிகளை மீறி உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு உதவி செஞ்சு உன் திருக்கரங்களை பிடித்து ஆசீர்வதித்து எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன். யார் உன்னை ஏமாத்திட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. யார் உனக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை திருப்பி பல மடங்காக அவர்களுக்கே நான் திரும்ப அனுப்புவேன். அதனால் நீ ஒருபோதும் கவலைப்படாதே. எல்லா வகையிலும் எல்லார் மூலமாகவும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் மழை போல வந்த பிரச்சனைகளையெல்லாம் நான் தான் பனி போல விலக்கி வச்சேன். இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். எல்லாத்தையும் சமாளிச்சிக்கூடிய சக்தி உனக்கு இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுற? உன் மனசு சுத்தமாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். உன் எண்ணத்தில் எந்தவித தீமைகளும் கலக்காமல் பார்த்துக்கொள். நீ எனக்கு செஞ்ச பூஜைகளும் என்னை வழிபட்டதும் கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை உனக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியையும் நான் மிக பெருசாக கொடுக்க போகிறேன் செல்லமே. நீ எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சினா எல்லாரும் உன்னை நடிக்கிற பொய் சொல்கிறன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எதுவுமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ அதிகம் அன்போடு நடந்து கொண்டாலும் அடுத்தவன் உன்னை அடிமையாக்கிடுவாங்க. அதிகம் பொறுமையாக இருந்தாலும் அடுத்தவங்க உன்னை பைத்தியமாக்காமல் விடமாட்டாங்க. வெளிப்படையாக ரொம்ப யதார்த்தவாதியாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது நான் சொன்னதை தாண்டி யாரையும் நம்பவும் கூடாதுன்றதை மனசில் வச்சுக்கோ. எல்லாரையும் நம்புனா உன்னை ஏமாற்ற பல பேர் வருவாங்க என் செல்லமே. அதுக்காக நீ கோபப்படவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ பொறுமையாக இருந்தாலும் கோபப்பட வேண்டிய இடங்களில் கோபப்பட்டு பேச வேண்டிய விஷயங்களை கோபப்பட்டு பேசினாதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இந்த உலகத்தில் எப்போ எதை செய்யணுங்கிறத நீ தான் புரிஞ்சு யோசித்து நடந்துக்கணும். எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காம நீ செய்ய வேண்டிய உன்னுடைய கடமைகளை சரியாய் செய்துவிடு. உன்கிட்ட சோம்பலும் மந்த புத்தியும் இல்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக உன் வேலைகளை நீ செய்ய ஆரம்பி. நல்லதே உனக்கு நடக்கும்.